இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது உண்மையிலும் உண்மை. அவர் பிறப்பதற்கு முன்பாக அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதையும் அவர் எப்படி நமக்கு ஆசீர்வாதமாய் விளங்குவார் என்பதையும் குறித்து அநேக பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. வேதம் சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஏசாயா 9:6. மேசியா, கிறிஸ்து, இம்மானுவேல் ஆகியவையும் அவருடைய நாமங்களே. வேதத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 272 பெயர்களுமே அவருடைய குணாதிசயங்களை விளக்குகின்றன. ஒவ்வொரு பெயரும் ஒரு வாக்குத்தத்தத்தை வெளிக்காட்டுகிறது. ஒவ்வொரு பெயரிலும் ஆறுதலும் தேறுதலும் ஆசீர்வாதமும் உண்டு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:20 என பல வாக்குத்தத்தங்கள் உண்டு. வேதத்திலே 7000க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருந்த போதிலும் அவைகளில் தலைச்சிறந்த வாக்குத்தத்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே ஆகும். கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தது. அவர் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். ஆதியாகமம் 22:16-18. ஈசாக்கோடு இருந்தார். அவர் விதைத்த போது 100 மடங்கு அறுவடை காண செய்தார். ஆதியாகமம் 26:12. கர்த்தர் யாக்கோபோடு இருந்து அவர் தான் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவதை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஆதியாகமம் 28:15. யோசேப்பு இளமையில் எவ்வளவோ பாடு அனுபவித்த போதிலும் கர்த்தர் அவரோடு இருந்து மேன்மையாய் கிருபையாய் உயர்த்தினார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. கர்த்தர் யோபுவோடு இருந்தது. அவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். யோபு 42:10. வேதம் சொல்லுகிறது, நீர் தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. தேவ பிள்ளைகளே, அந்த இம்மானுவேலரின் இனிய பிரசன்னம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மட்டுமல்லாமல் வருடம் முழுவதிலும் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நினைவிற்கு, நீ பயப்படாதே, நான்